திருப்பூண்டி அருகே நிலமோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் குறைதீர்க்கும் நாள் முகாமில் மனு வழங்கி மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்டவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாகை மாவட்டம் திருப்பூண்டி அருகே உள்ள கீழப்பிடாகை ஊராட்சிக்குட்பட்ட சிந்தாமணி கிராமத்தில் தங்கராசு என்பவரின் மகன் ஆனந்த் என்பவருக்கு சொந்தமான பூர்வீக இடம் உள்ளது. அவரது தந்தை சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டதால் அவரது சித்தப்பா அன்பழகன் என்பவர் அவருக்கும் அவரது குடும்பத்திற்கும் தெரியாமல் தகப்பனார் தங்கராசு பெயரை அவர்களின் அனுமதி இல்லாமல் நீக்கிவிட்டு அவரது பூர்வீக சொத்தை அபகரித்து நில மோசடி செய்துள்ளதாகவும் அவரது மகன் ஈஸ்வரன் பெயரில் திருப்பூண்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்துள்ளதாகவும் இதுகுறித்து நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் தனது பூர்வீக இடத்தை மீட்டுத் தர வேண்டும் எனவும் நில மோசடியில் ஈடுபட்ட அன்பழகன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆனந்த் கோரிக்கை மனு வழங்கினார். அப்போது உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். நான் திருவாரூரில் இப்போதைக்கு வசிச்சிட்டு இருக்கேன். என்னுடைய பூர்வீகம் நாகப்பட்டினம் மாவட்டம் கேவலூர் தாலுக்கா கீழப்பிடாகை ஊராட்சி சிந்தாமணி கிராமத்தில் என்னுடைய பூர்வீக சொத்து ஒரு 14,000 ஸ்கொயர் ஃபீட்டு இருக்குது. கடந்த 2017 என்னுடைய தகப்பனார் காலமாயிட்டாங்க. அந்த 14,000 ஸ்கொயர் ஃபீட்டு சொத்தில் 2,000 ஸ்கொயர் ஃபீட் சொத்து எங்கள் அப்பாவும் என்னுடைய சித்தப்பா அவர்களும் 2003 அதே ஊரில் உள்ள ஆறுமுகம் என்றவங்களுக்கு கிரயம் செய்து வைத்தாங்க. பேலன்ஸ் ஒரு 12,000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தது, மணக்கட்டாவே காலி மணக்கட்டாவே இருந்தது. 2019 அவர் ஒரு 1000 சொச்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் திரு அன்பழகன் அவர்கள் வீடு கட்டிக்கிட்டாங்க. அந்த நேரங்களில் சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்ட்டு நான் கேட்கும்போது அவர்கள் சொன்னது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, ஊரில் எனக்கு கடன்கள்லாம் நிறைய இருக்குது, அதனால் இப்போதைக்கு கொடுக்க முடியாது, ஒரு 1 இயர் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொன்னாங்க. 2017 எங்கள் அப்பா தவறிட்டாங்க. அதற்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு 2020க்கு மேலே தான் தெரிஞ்சுது. அந்த பேலன்ஸு 12,000 ஸ்கொயர் ஃபீட் இடத்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய பையன் ஈஸ்வரன் அப்படின்ற பெயருக்கு அவங்க செட்டில்மெண்ட் செஞ்சுருக்காங்க. அது ரிஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் போய் நான் ஒவ்வொரு ஆஃபீஸராக போய் செக் பண்ணி ஈஸிலாம் எடுத்து செக் பண்ணும்போது தான் எனக்கு முழு விவரங்கள் புரிய ஆரம்பிச்சுது. அந்த டாக்குமெண்ட்டை நான் வெரிஃபை பண்ணும்போது அதில் விஓவும் கீவலூரில் உள்ள தாசில்தார் அவங்கள்ட்டேருந்து 2 சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க.